ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், இந்த 3 கப் காய் 3 நாள் ஜூஸ் போட்டு குடிக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். அது மட்டும் இல்லாத கால் மதமதப்பு, கண் பார்வை தெரியாமல் இருக்கும். இந்த சர்க்கரை நோய் வந்தாலே கண் பார்வை குறையும். அதே போல் உடல் ஒரு சோர்வு. நம்ம எங்கேயோ போயிட்டு வந்தோம்னா உடல் அந்த கால் மதமதப்பு, கால் எரிச்சல், இந்த பாத எரிச்சல், சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத புண், இது போல் இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது. இதுக்கு 3 கப் காய் மட்டும் போதும். 3 கப் காயில் முதல் வகையான காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு 1 கப் அளவு கட் பண்ணி ஜூஸ் போட்டு முதல் நாள் குடிக்கணும். 2வது நாள் சுரைக்காய் அதே போல் தோல், சதைப்பகுதி, விதை 3ம் கலந்தது 1 கப் அளவு கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கணும். 3வது ஜூஸ் வெள்ளை பூசணி, அதாவது சாம பூசணின்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை 1 கப்பு தோல், சதைப்பகுதி, விதை இது 3ம் ஒரே அளவு 1 கப் அளவு கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டு குடிக்கணும். இது போல் வாழைத்தண்டு, சுரைக்காய், வெள்ளை பூசணி இது 3 ஜூஸும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.